ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். அட, எனக்கு 7.5 சனி பிடிச்சிடுச்சா அப்படின்னு சொன்னார் சனீஸ்வர பகவான். இது எப்படி இருக்கு? திரேதா யுகத்தில் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட பகவான் விஷ்ணு ஸ்ரீராமராக அவதரித்த போது அவருக்கு உதவி செய்வதற்காக அனுமனாக அவதாரம் செய்த சிவபெருமானை மீண்டும் ஒருமுறை பீடிக்க முயன்ற சம்பவம் ராமாயணத்தில் இருக்கு. ராவணனை அழிக்க வானர சேனைகளுடன் இலங்கை செல்வதற்காக கடலில் பாலம் அமைக்கும் பணியை மேற்கொண்டிருந்தார் ஸ்ரீராமன். இந்த சேதுபந்தன பணியில் சுக்ரீவன், அங்கதன், அனுமன் மற்றும் அவனது வானர சேனைகள் அனைத்தும் ஈடுபட்டிருந்தன. வானரம் ஒவ்வொன்றும் தனது சக்திக்கு ஏற்றவாறு மரங்களையும் பாறைகளையும் தூக்கி வந்து கடலில் வீசிக்கொண்டிருந்தன. ராமலட்சுமணர்கள் இருவரும் கடலில் பாலம் உருவாவதை நோக்கிய வண்ணம் எல்லோருக்கும் ஆசி கூறிக்கொண்டிருந்தனர். அனுமனும் பாறைகளை பெயர்த்தெடுத்து அவற்றின் மீது ஜெய் ஸ்ரீராம் என்ற அக்ஷரங்களை செதுக்கி கடலில் எரிந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அங்கே சனீஸ்வர பகவான் தோன்றி ஸ்ரீ ராமலட்சுமணர்களை வணங்கி, பிரபு, அனுமனுக்கு 7.5 சனி பீடிக்கும் காலம் தொடங்குகிறது. என்னை தவறாக எண்ணாதீர்கள், என் கடமையை செய்ய அனுமதி தாருங்கள் என்று வேண்டினார். எங்கள் கடமையை நாங்கள் செய்கிறோம், அதுபோல உங்கள் கடமையை நீங்கள் செய்யுங்கள். முடிந்தால் அனுமனை பீடித்து பாருங்கள் என்றார் ஸ்ரீராமன். உடனே சனீஸ்வர பகவான் அனுமன் முன் தோன்றி, ஆஞ்சநேயா, நான் சனீஸ்வரன். இப்பொழுது உனக்கு 7.5 சனி ஆரம்பமாகிறது. உன்னை பீடித்து ஆட்டி படைக்க உன் உடலில் ஒரு இடம் கொடு என்றார். சனீஸ்வரா, ராவணனின் சிறையில் இருக்கும் சீதாதேவியை மீட்க நாங்கள் இலங்கை செல்லவே இந்த சேதுபந்தன பணியை ஸ்ரீ ராமசேவையாக ஏற்று தொண்டாற்றிக் கொண்டிருக்கிறோம். இந்த பணி முடிந்ததும் நானே தங்களிடம் வருகிறேன். அப்பொழுது என் உடல் முழுவதுமே தாங்கள் வியாபித்து என்னை ஆட்கொள்ளலாம் என்றான் அனுமன். ஆஞ்சநேயா, காலதேவன் நிர்ணயித்த கால அளவை நான் மீற முடியாது, நீயும் மீறக்கூடாது. உன்னை நான் பிடிக்கும் நேரம் நெருங்கிவிட்டது. உடனடியாகச் சொல், உன் உடலின் எந்த பாகத்தில் நான் பிடிக்கலாம் என்று கேட்டார் சனீஸ்வரன். என் கைகள் இரண்டும் ராமவேலையில் ஈடுபட்டுள்ளது, அதனால் அங்கே இடம் தர முடியாது. என் கால்களில் இடம் தந்தால் அது பெரும் அபச்சாரமாகும். என் சான் உடம்புக்கு சிரசே பிரதானம். எனவே நீங்கள் என் தலை மீது அமர்ந்து தங்கள் கடமையை செய்யுங்கள் என்று கூறினார் அனுமன். அனுமன் தலை வணங்கி நிற்க அவன் தலை மீது ஏறி அமர்ந்தார் சனீஸ்வரன். அதுவரை சாதாரண பாறைகளை தூக்கி வந்த அனுமன் தன் தலை மீது சனீஸ்வர பகவான் அமர்ந்த பின்பு மிகப்பெரிய மலைப்பாறைகளை பெயர்த்து எடுத்து தலை மீது வைத்துக் கொண்டு கடலை நோக்கி நடந்து பாறைகளை கடலில் வீசினார். பெரிய பெரிய பாறைகளின் பாரத்தை அனுமனுக்கு பதிலாக தலை மீது அமர்ந்திருந்த சனீஸ்வரனையே சுமக்க வேண்டியதாயிற்று. அதனால் சனீஸ்வரனுக்கே கொஞ்சம் பயம் வந்து விட்டது. அட, எனக்கே 7.5 சனி பிடிச்சிருச்சா என்று கூட சிந்தித்தார். அனுமன் ஏற்றிய சுமை தாங்காமல் அவன் தலையில் இருந்து துள்ளி கீழே குதித்தார். சனீஸ்வரா, 7.5 ஆண்டுகள் என்னை பிடிக்க வேண்டிய தாங்கள் ஏன் இவ்வளவு சீக்கிரம் விட்டுவிட்டீர்கள் என்று கேட்டார் அனுமன். அதற்கு சனீஸ்வரன், ஆஞ்சநேயா, உன்னை ஒரு சில வினாடிகள் பிடித்ததால் நானும் பாறைகளை சுமந்து சேதுபந்தன பணியில் ஈடுபட்டு புண்ணியம் பெற்றேன். தாங்கள் சாட்சாத் பரமேஸ்வரனின் அம்சம். முந்தைய யுகத்தில் தங்களை நான் பீடிக்க முயன்று வெற்றியும் பெற்றேன். இப்பொழுது தோல்வி அடைந்து விட்டேன் என்றார். இல்லை இல்லை, இப்போதும் தாங்களே வென்றீர்கள். 7.5 ஆண்டுகளுக்கு பதில் 7.5 வினாடிகளாவது என்னை பீடித்து விட்டீர்கள் அல்லவா என்றார் ஹனுமன். அதை கேட்டு மனம் மகிழ்ந்த சனீஸ்வரன், ஹனுமானே, உனக்கு நான் ஏதாவது நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். என்ன வேண்டும் கேள் என்றார். ராமநாமத்தை பக்தி சிரத்தையோடு பாராயணம் செய்பவர்களை உங்களது 7.5 சனி காலத்தில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து நீங்களே காத்துருள வேண்டும் என வரம் கேட்டார் ஹனுமன். சனியும் வரம் தந்து அருளினார். பொதுவாக ஒருவரை 7.5 சனி பிடிக்கும் காலத்தை 3 கூறாக பிரித்து மங்கு சனி, தங்கு சனி, பொங்கு சனி என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகிறது. அனுமன் பெற்ற வரத்தால் 7.5 சனியின் மங்கு சனி, தங்கு சனி காலத்தில் ஏற்படும் இன்னல்களை தாங்கி பிரச்சனைகளை சமாளித்து
முடிவில் வெற்றியும் செல்வமும் சௌபாகியமும் பெற ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராமா என்ற தாரக மந்திரத்தை ஸ்ரத்தா பக்தியுடன் ஜபிக்க வேண்டும் என்று சாஸ்திரங்கள் அறிந்த பெரியோர்கள் நமக்கு வழிகாட்டியுள்ளனர். ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சீதாராம், ஸ்ரீராமஜெயம், ஜெய் ஸ்ரீ ஆஞ்சநேயா. ராமநாமம் ஜபிப்போம், வாழ்க்கையில் முன்னேறுவோம், ஒரு கஷ்டமும் இல்லாமல் நிம்மதியாக இருப்போம், எல்லாருக்கும் நல்லது பண்ணுவோம், வாழ்க வளத்துடன் வலிமையுடன். ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ண, ராதே கிருஷ்ணா.